ஹாய், இன்னைக்கு கோவா டூரோட 7வது நாள், லாஸ்ட் நாள். இப்போ காலையில் கிளம்புறோம். ஒரு 2 பிளேஸ் மட்டும் இருக்குது. போயிட்டு வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நேராக இங்கேருந்து கிளம்புறோம். இதுதான் இன்றைக்கி பிளானு. வாங்க இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் அகோடா ஃபோர்ட்டு. நேராக மேலே போய் நின்னா ஒரு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். அது அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க ஃபோர்ட், கோட்டை. அகோடா ஃபோர்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கடல். மேலே போக முடியாது போல், க்ளோஸாக இருக்கு. அகோடா ஃபோர்ட் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயில். ஆனால் இதை இப்போ மியூசியமாக மாற்றிருக்காங்களாம். வாங்க. அடல்ட் 200, சீனியர் சிட்டிசன் 100. டிக்கெட் எடுத்தாச்சு 2 பேருக்கு 400 ரூபா. வாங்க உள்ளே போய் ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜெயில் மாதிரியே இல்லை, இதெல்லாம் ஃபுல்லாக மியூசியம் ஆக்கியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு இதுலேயும் ஒரு 50 பேர் 100 பேர்னு அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க அந்த காலத்தில். ஓஹோ, இதுதான் ஜெயிலு. அங்கே நம்ம பார்த்ததெல்லாம் சும்மா. இந்த இடத்துல தான் அப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டு அடிக்கிறது போல் கைதிங்களை. சுதந்திரம் வாங்கிறதுக்கு நம்ம ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. உள்ளே உட்காந்து கடலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க உள்ளே போய் பார்ப்போம். இதான் ஜெயிலுக்கு உள்ள கதவை சாத்திட்டு உள்ளே இருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதான் ஜெயிலுக்கு உள்ளே இருக்கோம் நம்ம. கஷ்டம்தான். நாங்கள் வெளியில் போயிடுவோம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அழகாக. மற்றபடி இவ்வளோ க்ளீனாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜெயிலு. இப்போ மியூசியமாக கவர்மெண்ட்டு மாற்றினதுனால இப்படி இருக்குது க்ளீனாக. இந்த மாதிரி இது மியூசியம். ஆனால் எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது, எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது. முதல்லலாம் மியூசியம்லாம் ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அப்படி இல்லாமல் இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரீனில் ஓடுது.
இதுதான் லாஸ்ட் பிரிசன். இவர் பேர் வந்து ராம் மனோகர் லோஹியா அப்படின்னு ஒருத்தர். சுதந்திரத்துக்காக போராடி இந்த ஜெயிலில் தான் இருந்தாராம். அதோட நினைவாக அவருக்கு செலவு வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஜெயிலையும் யார் யார் இருந்தாங்க சுதந்திர போராட்ட தியாகிகளோ அவங்களுக்கு செலவு வச்சுருக்காங்க. மாடியில் என்னமோ இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். கிரிமினல் செல் அப்படின்னு போட்டிருக்கு. ஓஹோ, திறந்துட்டு போவோம் உள்ள. ஓஹோ, இது வந்து ஒரே ரூமாக இருக்குது. அதுலேயே இன்னும் மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸை இதுக்குள்ளே வைப்பாங்க போல. எல்லா கதவும் திறந்து தான் இருக்குது. வாங்க, இன்னும் ஒரு ஒரு ரூமுக்குள்ளேயும் ஒரு ஒரு ரூம் போயிட்டே இருக்கே. இது பூட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கதவு இருக்குது, ஆனால் அது திறந்துருக்கு. எப்பா காற்றே கிடையாது. இதுக்குள்ளே தங்கி இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம்தான். இந்த பாருங்கள், இதுக்குள்ளே இங்கே ஒருத்தர் இருந்துக்கணும் போல். இப்படி கதவு பூட்டி இருந்தால் இப்படி இருக்கும் பொசிஷன். எதுவுமே தெரியாது, என்ன நடக்குது என்ன ஏது. அமைதியாக அதுக்குள்ளே இருக்கணும்னா பா. இதெல்லாம் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ்னு அவங்க ஃபீல் பண்ணவங்க. நம்ம நாட்டுக்கு நல்லவங்களாக கூட இருக்கலாம், நம்ம நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த நாட்டுக்காரங்களோட பார்வையில் அவங்க கிரிமினல்ஸ் இல்லை. அதனால் அது மாதிரியான மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸை இங்கே தான் அடைச்சி வைக்கிறாங்க. அந்த கதவை திறந்து போய் பார்ப்போம். ஓஹோ, இங்கே வந்து நின்று கிரிமினல்ஸ்லாம் சாமி கும்பிட்டுக்கலாம் போல. சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஜெயில் பார்த்தது. வாங்க, இது ஒரு படிக்கட்டு போகுது, என்னன்னு பார்ப்போம். ஒரு ரூமு, இந்த பாருங்கள், ரூமாக கட்டி இது திரும்பி கூட படுக்க முடியாது, அவ்வளோ சின்னதாக இருக்குது. குட்டி உள்ளே பாருங்கள். அவ்வளோதான், கதவு திறந்துச்சுன்னா ஆள் உள்ளே நிற்க முடியாது, அவ்வளோ உண்டு. அதுக்குள்ளே தங்கணும். ஓகே, ஜெயில் பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்பாட் பேர் வந்து கண்டோலிம் பீச். நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இந்த பீச் எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம கோவாவில் பார்க்குற ஃபைனல் பீச். இதுக்கு அடுத்து நேராக ஊரை பக்கம் கிளம்புறது தான். இந்த பீச்சில் எல்லாமே இருக்குது, குளிக்கலாம், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பாருங்க, க்ரௌடும் நிறைய இருக்குது. இந்த பீச் நல்லா இருக்கு. கோவா லஞ்சு, அப்பளம், ஊறுகாய், தயிர், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்டு ஒரு பொரியல். இந்த பாருங்க, பட்டாணி, பருப்பு, சாதம். இது சூப்பராக இருக்கா, நல்லா இருக்குது. இன்றைக்கி தான் இந்த மாதிரி ஒரு மீல்ஸ் பார்த்துருக்கோம். சாப்பிடுவோம். டாக்ஸி வந்துருச்சு, ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. பைக்கெல்லாம் அங்கங்கே கொண்டு போய் விட்டாச்சு. நம்ம ஹோட்டலுக்கு ஒரு பாய், கோவாவுக்கு ஒரு பாய். 4 நாளாக இந்த தெருவிலேயே தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். எங்கே கிளம்புறதுனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கோவா ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குது தான்.
ஏர்போர்ட்டுக்கு வந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும் போல. நம்ம இப்போ பெங்களூருக்கு போகிறது இந்த ஃப்ளைட்டில் தான். ஒரே ஃப்ளைட்டு 1 மணி நேரத்தில் கொண்டு போய் கோயம்புத்தூரில் இறக்குங்கன்னா 2 ஃப்ளைட் ஆக்கி விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெங்களூர் டு கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு ஏற போகிறோம். ஒரு வழியாக நல்லபடியாக எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், அன்னைக்கு நிப்பாட்டிட்டு போனோம்ல நம்ம காரு இங்கே நின்றுட்டுருக்கு. பாவம், மழையிலையும் வெயில்லையும். வாங்க கிளம்புவோம் வீட்டுக்கு. 7 நாள் டூர் முடிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நல்லபடியாக. ஓகே, பை அனைவருக்கும்.